தன்னிகரற்ற தலைமை தகர்ந்தது. அகிலம் வியந்த ஆளுமை அகன்றது. சாமானியரையும் கௌரவித்த சரித்திரம் முற்று பெற்றது. புரட்சி விதை விதைத்த பேராற்றல் விடை பெற்றது. மலர்களெல்லாம் மாரடிக்கின்றன. இளம் தளிர்களெல்லாம் இரங்கற்பாய் எழுதுகின்றன. உலக இளவல்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. தம் வீட்டு துக்கமென உலக அரங்கே துக்கித்து மௌனித்தது. பூமி பந்துக்கு இறைவன் தந்த நிழற்குடை, உலகளாவிய மாந்தருக்கு நிழல் தந்த விருட்சம். அவர் புலம்பெயர்ந்தோருக்கும் அனைத்தும் இழந்தோருக்கும் ஆதரவு கரம். அவர்தான் அடைக்கல நகரம். ஆம், அவர் புலம்பெயர்ந்தோரின் முதுகெலும்பு, நம்பிக்கை இழந்தோரின் புதிய தெம்பு. உலகோர் அனைவரும் ஒரே கோப்பையில் உணவருந்த கம்பளம் விரித்தவர். புவி வெப்பமாதல் கண்டு போதித்து போனவர். கார்பன் உமிழ்வுக்கு எதிராய் போராடி கருகி போனவர். வத்திக்காரனுக்கு இவர் புதிய முகம் தந்தவர். திரு அவையை உலகம் திரும்பி பார்க்க வைத்தவர். திரு அவையை தெரு அவையாய் திருத்தி அமைத்தவர். எளிமைப்படுத்தி அதை வலிமைப்படுத்தியவர். மாட மாளிகையும் வானுயர கோபுரமும் திரு அவையின் உருவமல்ல, மாறாக பாதம் கழுவும் பணிவிடையும் செவிமடுக்கும் பொதுப்பணியும் ஒருமித்த பயணமதும் கரம் கோர்த்த நற்செய்தி பணியும் திரு அவையின் உருவமாக்கியவர். அத்தியாவசிய அங்கமாக்கியவர். சீடத்துவத்தின் மகத்துவம் சொன்னவர். உலக அமைதி, சமூக நீதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை, கட்டுக்கடங்கா முதலாளித்துவம் எனும் இந்நூற்றாண்டின் சவால்களை உலக அரங்கில் திரையிட்டவர். பாமரர்களிடமும் பேசுபொருளாக்கியவர். அதனாலும் பலரின் பாராட்டு பெற்றவர். உலகெங்கும் ஆட்சி செய்யும் அரசுகளும் பேருவகையுடன் இவரின் மாட்சி சொல்லும். நன்று நன்று நல்ல ஊழியனே என விண்ணகமே வாழ்த்தி சொல்லும். பாராட்டு பத்திரம் பெருமையுடன் வழங்கும். இவரின் எளிமையையும் பணியையும் விண்ணகமே முழங்கும். இன்னும் இருந்திருக்கலாம், அன்பால் உலகை வென்றிருக்கலாம். உயிர்ப்பின் முதல் கனியை துய்த்திட முந்திக் கொண்டார் போலும். அவரின் ஆன்மா ஆண்டவரில் அமைதியுறட்டும். ஆமென்.